ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமான முறையில் ஜீனி இல்லாமல் வெல்லம் இல்லாமல் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான எனர்ஜி ரோல் வந்து எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலில் வந்து கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம போட்டிருக்க ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறதுன்னு போடுற எல்லா வீடியோஸையும் கண்டினியூஸாக பார்க்கணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், முக்கியமாக சப்ஸ்கிரைப்பு கமெண்ட்டும் பண்ணியிருக்கணும். இதுதான் அதோட ரூல்ஸு. இது செய்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு, அதாவது 250 கிராம் டேட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து கொட்டையோடு உள்ள டேட்ஸ் தான். நீங்கள் எந்த டேட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனா நம்மளுக்கு வந்து நல்லா அரைபடும். அது உள்ள இருக்க அந்த கொட்டையை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பிச்சு தனியாக எடுத்துடணும். இதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் பிச்சு எடுத்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். 1/2 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த டெசிகேட்டட் கோகோனட் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கு. நம்ம வீட்டிலேயே செஞ்சது தான் இது. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடையிலையும் கிடைக்கிது, நம்ம கடையில் வாங்குறதுனால வாங்கிக்கலாம். இப்போ என்னென்ன நட்ஸ் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். 50 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு, பாதாம், வால்நட், இது மூணுமே தனித்தனியாக 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிஸ்தா எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிஸ்மிஸ் பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் கையில் இவ்வளோ நட்ஸும் இல்லைனாலும் கொஞ்சம் எந்த நட்ஸ் இருக்குதோ அதை வச்சும் செய்யலாம். அப்படி இல்லைனாக்கா சும்மா வேர்க்கடலை இருக்குல்ல, நார்மலாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும், அந்த வேர்க்கடலை வச்சு செய்யலாம். ஆனால் நட்ஸ் எல்லாமே சேர்த்தோன்னாக்கா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி எல்லா நட்ஸுமே எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நிறையா நட்ஸு தேவைப்படுதுன்னா கூட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சட்டி வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா அடிக்கணமான சட்டியாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் சட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் வரும். இப்போ அந்த கிஸ்மிஸ் பழத்தை தவிர மீதம் இருக்க 4 நட்ஸையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்டுறாமல் லேசாக மணம் வர்றது வரையிலும் வறுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் தானே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வைக்காதீங்க. லோட்டஸ் சீட்ஸ் அப்படி இல்லைன்னா பம்கின் சீட்ஸ் கூட விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஆனால் என்கிட்ட இல்லை, அதனால தான் நான் வந்து இன்றைக்கி சேர்க்காமல் செய்கிறேன். எந்த அளவுக்கு நட்ஸ் சேர்க்கணுமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியான இது கிடைக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வறுபட்டுருச்சு. நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா அப்படியே அந்த இதெல்லாம் ப்ரௌன் கலராக வந்திருக்குது. அந்தளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ நான் அடுப்பை அமர்த்திட்டேன். நல்லா ஆற விட்டுறணும். பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா அப்படியே கோல்டன் கலராக வந்திருக்குன்ட்டு. அதை வந்து மாற்றிட்டு இப்போ அதே பேனில் வந்து நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட்டை சேர்த்துருக்கேன். ஏன்னா இது வந்து ஈரப்பதமாக இல்லாமல் நல்லா ட்ரையாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஈரப்பதமாக இருந்ததுன்னா கெட்டு போயிடும் சீக்கிரமே. அதனால் இதில் வந்து இந்த தண்ணி சத்தே இல்லாமல் நல்லா அப்படியே உதிரியாக மணலாக வரும். அது வரையில் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் வறுபட்டுருச்சுன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கலரும் சேஞ்ச் ஆகி வரும். அதை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுப்பை அமர்த்திட்டு இப்போ ஒரு க்ளீனான ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கோம்ல, அந்த டேட்ஸை வந்து சேர்த்துக்கணும். அப்புறம் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியே போதுமானது. பச்சை தண்ணி தான் சேர்க்குறேன். தண்ணியை சேர்த்துட்டு இப்போ இதை வந்து ரெண்டையும் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை வந்து அந்த பேனில் வந்து மாற்றிக்கலாம். நம்ம எந்த சட்டியில் செய்ய போகிறோமோ அதில் மாற்றிக்கங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் பேக்கு அப்படி இல்லைனாக்கா ஒரு கவரில் வந்து இந்த மாதிரி அந்த நட்ஸ் எல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறம் அந்த கவரில் வந்து சேர்த்துக்கங்க. சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து சப்பாத்தி கட்டையை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணணும்னாலே நம்மளுக்கு வந்து அது வந்து 1-2 நல்லா உடஞ்சிரும். ரொம்ப நைஸாக உடைக்காதீங்க. 1-2 அப்படியே கரன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த டேட்ஸ் பேஸ்ட்டை வந்து அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டேன். மீடியம் ஹீட்டில் தானே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கிண்டணும். கிண்ட அது வந்து கொஞ்சம் கலர் மாறிட்டு நல்லா கெட்டியாக வரும். அது வரையும் நம்ம வந்து கிண்டணும். இதே மாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து டேட்ஸ் ரோல் பால்ஸ் வந்து போட்டிருக்கு. அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தெரியாதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது வேறு மாதிரி செஞ்சுருக்கு, இது வேறு மாதிரி. இப்போ பாருங்கள், அந்த நட்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் சுருண்டு வந்திருக்குது பாருங்கள். இந்த நேரத்தில் நான் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இது ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் தானே வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வேகும். இல்லைனாக்கா சீக்கிரமே இதுவாகி வந்துடும், அடி பிடிச்ச மாதிரி. இப்போ பாருங்கள், நல்லா கலரும் மாறிடுச்சு, நல்லா கெட்டியாகவும் வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போதுமானது. இப்போ வந்து அடுப்பை அமர்த்திடுறேன். அமர்த்தினதுக்கப்புறம் நம்ம நச்சு வச்சுருக்கோம்ல, அந்த நட்ஸ் எல்லாத்தையும் அதோடு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த டெசிகேட்டட் கோகோனட் வறுத்தது,
அப்புறம் கிஸ்மிஸ் பழம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாம் ஒன்று சேர கிண்டிக்கங்க. இப்போ இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா, ரொம்ப ஜில்லுன்னு இருக்க தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுனாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்மளுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 மணி நேரம் இல்லாட்டி 1 மணி நேரம் வச்சிங்கனாக்கா நல்லா நம்மளுக்கு வந்து கெட்டியாயிரும். அப்படி இல்லைன்னா ஃப்ரீசரில் வைக்கிறதுனாக்கா ஒரு 10 நிமிஷம் வச்சோம்னாலே நம்மளுக்கு வந்து நல்லா கெட்டியாக வந்துடும். கெட்டியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து உருட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியும். அதுக்காக இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் கையில் வந்து எண்ணெய் தடவிக்கங்க. எண்ணெய் இல்லாட்டி நெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து உருட்டிக்கங்க. அப்போ தான் கையில் வந்து ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி ரவுண்டாகவும் உருட்டிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நம்ம வந்து ரவுண்டாக உருட்டி செஞ்சோம்னாலும் நம்மளுக்கு நல்லா இருக்கும். அது உள்ளார போட்டு அந்த நட்ஸ் எல்லாம் நல்லா தெரியுது பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஓவல் சைஸில் கூட உருட்டிக்கலாம். உருட்டிட்டு என்ன பண்ணணுன்னாக்கா, டெசிகேட்டட் கோகோனட் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து அப்படியே போட்டு பிரட்டிக்கலாம். பிரட்டிட்டோம்னாக்கா நம்மளுக்கு அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வைக்கிறேன். பிரட்டாமலும் கூட அப்படியே நீங்கள் வேணாலும் செஞ்சுக்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் இப்படி பிரட்டி வச்சு சாப்பிட்றது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்காக எனக்கு வந்து இது பிடிக்குதுன்றதுனால நான் இந்த மாதிரி செய்கிறேன். இதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான ஹெல்த்தியான ரோல்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒவ்வொரு குழந்தைங்க வந்து டேட்ஸ் தனியாக நட்ஸ் தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னாக்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லி ஒவ்வொரு ரோல் சாப்பிட்டாலே அவங்களுக்கு வந்து நிறைய எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா எங்கள் வீட்டு குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து டேட்ஸை தனியாக கொடுத்துட்டு நட்ஸை தனியாக கொடுத்தோம்னாக்கா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு சங்கடமாகவும் இருக்கும். நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம்னாக்கா இது ஒன்று எடுத்து சாப்பிட்டாங்கனாலே அவங்களுக்கு வயிறும் நிறைஞ்சிடும், நம்மளுக்கும் ஒரு ஹெல்த்தியான இது கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.